மாதா ட்ரோனுங்க. ட்ரோன்ல இது மருந்து அடிக்கிறதுங்க. குச்சி, நெல்லுக்கு எல்லாம் மருந்து அடிக்கிறதுங்க. அப்பலாம் கை பம்பில அடிப்பாங்க. இப்பலாம் இந்த ட்ரோன் இப்ப நவீன காலமா ட்ரோன்ல அடிக்கிறாங்க. எங்க கொல்லிக்கும் ட்ரோன்ல தாங்க அடிச்சாங்க. ட்ரோன்ல ஏன் அடிச்சாங்கன்னா, குச்சி ஒரு ஆளுக்கு மேல வளர்ந்துச்சுங்களா, அது ஆள் போய் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான்னு சொல்லிட்டு ட்ரோன்லயே அடிச்சாங்க. எங்க கொல்லிக்கு வந்தாங்க. அப்பதாங்க இந்த வீடியோ எடுத்தோம். விவசாயம் செய்யலாங்க. என்னங்க இந்த கணக்கு போட்டு பாருங்களேன் நீங்க. இந்த கால் ஓட்டுனது, திரும்ப ஃபர்ஸ்ட்டு ஓட்டி விட்டு, அதுக்கப்புறம் திரும்ப ஓட்டி விட்டு, 2 ஓட்டு விட்டு, அப்புறம் 5 கலப்பை போட்டு ஓட்டுனாங்க. அப்புறம் கால் போட்டு இழுத்தாங்க. அதுக்கப்புறம் நட்டது கூலி. அதுக்கப்புறம் கணக்கு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு கொத்துனாங்க. எவ்வளோ களை வந்துச்சு. அது கொத்துனதுக்கு 60 ஆள் ஆயிடுச்சுங்க. ஒரு ஆளுக்கு ரூ. 200. அப்ப கணக்கு போட்டு பாருங்க எவ்வளோ செலவாயிருக்குதுன்னு. அதுக்கப்புறம் மருந்து வச்சாங்க, உரம் வச்சாங்க. அதுக்கப்புறம் 2வது களை வந்துச்சு. அதுக்கு கொத்துனாங்க. அதுக்கப்புறம் இப்ப பொட்டாஸ் மழை வந்துச்சுங்களா 2 மழை. சரி பொட்டாஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு பொட்டாஸ் வச்சாங்க. வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு ஒரு வாரம் தான் ஆகுதுங்க. தண்ணி விடலைன்னா அந்த மழை வந்துச்சதுக்கப்புறம் லைட்டா விட்டுட்டாங்க அசால்ட்டா எங்க வீட்டுக்காரர். அதாவது பழுப்பு இலைலாம் பாருங்க பழுத்து கீழ தொங்குதுங்க. அது மாட்டுன தொங்குது பழுத்து. அது நோய் வந்துட்டு இந்த மருந்து அடிக்கிறதுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. நானே இப்பதான் பார்க்குறேன். செல்லுல பார்த்துருக்கேன். Facebook, YouTubeல. ஆனா இப்பதான் நாங்களே பார்க்குறோங்க. அப்பா! எவ்வளோ காலமாயிடுச்சு பாருங்க. பக்கத்து கொல்லிக்காரங்கலாம் நின்னு பார்த்தாங்க. ஏன்னா எங்க ஊர்ல இப்ப 2, 3 பேர் தான் அடிச்சிருக்காங்க. நாங்க 2வது டைம் அடிக்கிறோம். 2வது ஆளு. இதுக்கு முன்ன வெளியூர்ல அடிச்சிருப்பாங்க. எங்க ஊர்ல இப்ப தான் அடிச்சு பார்த்துருக்குங்க. இது நின்னுடுச்சுங்களா, மருந்து ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேங்க. அதான் நின்னுடுச்சு. இப்போ மருந்து ஒரு டேங்குக்கு எவ்வளோ சொன்னாங்க? ரூ. 700 என்னமோ சொன்னாங்க. ஞாபகம் இல்லைங்க எனக்கு. இப்ப அந்த அண்ணா இந்த மருந்து கலக்கி எடுத்துன்னு வந்திருக்காங்க. எடுத்துன்னு வந்து அந்த ட்ரோன்ல ஊத்திர்றாங்க. அத செல்லுல ஆப்ரேட் பண்றாங்க. கரெக்ட்டா போயிட்டு அடிச்சுட்டு வந்துருதுங்க. ஆனா விவசாயம் பண்ணலாங்க. எங்கெங்க பண்றது? ஒரு கணக்கு போட்டு பார்த்தா, செலவு பண்ண காசே கூட வராதாட்டங்குதுங்க. அவ்ளோ கஷ்டங்க. இவ்ளோ செலவு பண்ணதெல்லாம் பண்ணி பாருங்க கணக்கு போடுங்களேன். அறுவடை அப்ப விலை ஏறாது. எல்லாரும் போட்டுருக்காங்களா குச்சி, விலை போல, டன்னு வரல அப்படின்றது. ஏதோ ஒண்ணுத்துல போயிடுதுங்க காசு. செலவு பண்ணதெல்லாம் பாதி தான் வருது. ஒரு நல்ல லக் இருந்தா தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. அடுத்த செலவுல ஒரு பயிர் நஷ்டமாகுது. அந்த பயிர்ல போயிடுதுங்க. நானே எங்க வீட்டுக்காரர் பயிர் வைக்காதீங்க, எங்கனா போய் சம்பாரிங்க. இதெல்லாம் என்னது அப்படின்னா கேட்க மாட்டேன்றாரு. பயிர் வச்சுட்டு இருக்காரு. சொல்லலாம். நடைமுறைக்குலாம் அது சரிப்படாதுங்க. விவசாயத்த ஏன் அப்படி சொல்றீங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா வாய் பேச்சுக்கு தாங்க சரியா இருக்கும். ஒரு செலவுக்கு காசு கிடைக்காது. பால் காசு மாடு தான் இருக்குது. பால் காசு வாங்கி என்ன செலவுங்க பண்ண முடியும்? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சொல்லிக்கலாம் விவசாயம் பெரிய கெத்து அதெல்லாம் என்னென்னமோ வசனத்துக்குன்னா பேசிக்கலாங்க. லைஃப்க்கு செட் ஆகலைங்க அது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னாலும் அது புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு. விவசாயம் தான் பண்ணுவேன்றாரு. என்ன பண்றது அப்புறம் பண்ண வேண்டியது தான் விவசாயம். அதான் இப்ப ட்ரோன்ல மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த மருந்து அடிச்சு இன்னும் இப்ப 8 மாசம் குச்சுன்னு நெனைக்கிறேங்க இது. 8 மாசம், 10 மாசம், 12 மாசம் இருக்கும். அப்ப 1 வருஷம் இது. இப்ப மழை புடுங்கிட்டு அதுக்கப்புறம் நெல்லு தாங்க நடுவாங்க. நெல்லு நட்டு அது ஒரு 3 மாசம் அறுவடை பண்ணுவாங்க. இதுதாங்க விவசாயம். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க பாருங்க. உழவன் கணக்கு பண்ணான்னா, உழக்குல கூட அது தெரியல சரியா எனக்கு. கோல் கூட மிஞ்சாது. கணக்கு போட்டு பார்த்தானா, அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. அப்பன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அதுதான் அந்த பழமொழி எனக்கு சரியா தெரியலங்க. மறந்துட்டேன். பாதி தான் தெரியுது, பாதி தெரியலைங்க. இதுதாங்க விவசாயம் நல்லது தாங்க. நல்லதெல்லாம் இல்லன்னு இல்ல. என்னங்க பண்றது கால சூழ்நிலை அந்த மாதிரி.